பழனிவேல் பாண்டியன் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முத்துவேல் சக்திவேல் பல பிரச்சனைகளை பண்ணாங்க. இதனால தான் பழனியோட அம்மா பாண்டியன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என் பையனை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்ட்டு கேட்டாங்க. ஒரே நாளில் பாண்டியன் பழனியை அனுப்பி வச்சாரு. வீட்டுக்கு போன பழனி அடுத்த நாள் திரும்பி வந்துட்டாரு. இப்போ பழனிக்கு கல்யாணமான பிறகு பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு திரும்பவும் பாண்டியன் வீட்டுக்கே வராரு. எல்லாரும் முன்னாடி என்னை ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி பாண்டியனை பார்த்து கேட்குறாரு. கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவோண்டா, என்னடா இப்படி கேட்குற அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாரு. பழனிக்கும் சுகன்யாவுக்கும் தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பழனிக்கிட்ட சுகன்யா தனியாக இருக்கும்போது ரொம்ப வெறுப்பாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் குடும்பத்தினர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. காஃபி போட்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. பாண்டியன், என்னம்மா இது, வந்த அன்னைக்கே வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம வீட்டு வேலை தானே மாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க. அதே நேரம் வீட்டுக்குள்ளே பழனிக்கிட்ட எனக்கு இந்த எடுபடி வேலையெல்லாம் செய்யறதுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, பயங்கரமாக கொசு கடிக்குது, இதெல்லாம் ஒரு வீடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வெளியில் எல்லோரும் முன்னிலையும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசி குமாருக்கு இடையில் ஓடிட்டு இருக்கக்கூடிய லவ்வுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகன்யா இறங்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துவேல் சக்திவேல் ஏற்கனவே சுகன்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க பாண்டியன் குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்காகத்தான் எப்படியெல்லாம் சுகன்யா நடந்துட்டுருக்காங்க.